வணக்கம் நேயர்களே. மேசராசி 2026இல் மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேசராசி உடையவர்கள் திறமை மற்றும் அதிர்ஷ்டம் என 2 பலன்களையும் அனுபவிப்பீங்க. இந்த வருடம் சனி பகவான் கொஞ்சம் பொறுப்புகளை அவங்களுக்கு அதிகப்படுத்தலாம். ஆனால் மே மாதத்துக்கு பிறகு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை ஏற்றத்தை தரும். ஏற்கனவே பிளான் பண்ண விஷயங்கள் தாமதமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2026இல் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ண விஷயம் நிறைவேறும் வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்குது. வேலை வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2026இல் முதல் 4ஆம் பாகம் வரை உங்களுக்கு, அதாவது மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை உங்களுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மூலயமா உங்களோட விசிபிலிட்டி அதிகரிக்கும். இந்த வருடம் உங்கள் கரியர் லைஃப் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகும். நீங்கள் 2 to 3 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ப்ரொமோஷன், இந்த வேலை மாற்றம், சேஞ்ச் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாகவே வாய்ப்புகள் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த ப்ரொமோஷன் மூலயமா உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சில பேர்த்துக்கு. அப்புறம் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஜாப் ரோல் சேஞ்ச் ஆகும். அப்புறம் உங்களுக்கு கிளையண்ட் அப்ரிசியேஷன் இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் நியூ ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணுறது, அப்புறம் உங்களுக்கு டீம் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நியூ பொசிஷன் மூலயமா உங்களுக்கு வேலை கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். ஆனால் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் அதற்குரிய மதிப்பளிப்பு ஒரு ரெகனைசன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 2025இல் கிடைக்காத வாய்ப்பு எல்லாமே 2026இல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஜாப் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு விரும்புகிறவங்களுக்கு மார்ச் டு ஜூலை இது இப்போ வாய்ப்பு. நீங்கள் இந்த மந்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா மார்ச் டு ஜூலை நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு தான் நல்லா கிடைக்கும். அப்புறம் ஃபாரின் ரிலேட்டடாக இருக்கிற கம்பெனியில் உங்களுக்கு வேலை செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் பொதுவாக எந்த ரிஸ்க் டெசிஷனும் நீங்கள் அவசரப்பட்டு எடுக்க வேணாம். எது எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம் எந்த டெசிஷனும் எடுங்க. அது உங்களோட வாழ்க்கையில் நல்லதாகவே அமையும். அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு ஆசைப்படுவீங்க. அடுத்த பிரான்ச் இந்த மாதிரி அது பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த ஆண்டு. ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் மூலயமா நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. இது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்லாவே அமையும். உங்களுக்கு இந்த வருடம் 2026 ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் உங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்காத செலவு தான் கொஞ்சம் வரலாம். ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் குருப்பெயர்ச்சிக்கு பிறகு வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அந்த இடம் வாங்குறது நீங்கள் எப்போ வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு வாங்கினீங்கன்னா புதிய வீடு, நிலம் வாங்குகிற வாய்ப்புகள் நல்லா. இது எல்லாத்தையும் ஒரு தடவை டாக்குமெண்ட்டு நல்லபடியாக செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஸரி திங்ஸ் வாங்குறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் குயிக் ரிட்டர்ன்ஸ் எதுவும் கிடைக்குதுன்னு நீங்கள் நினச்சி எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம். கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா 2026இல் கடன் அடைச்சிடுவீங்க, வேகமாகவே அடைச்சிடுவீங்க. அப்புறம் உங்களோட லைஃப், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேச ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா காதல் வாழ்க்கை 2026இல் நன்றாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி மேரீட் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி இருந்திருக்கலாம். பட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேத்துக்குமே நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா புரிதலும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். அப்புறம் காதல் வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடு உங்களுக்கு வந்திருந்தாலும் பொறுமையாக நீங்கள் அதை பேசுனீங்கன்னா அதை நல்ல முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். அப்புறம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்ல விசேஷங்கள் நடக்கும். அப்புறம் எல்டர்ஸ், மூத்த அக்கா இருந்தாங்கன்னா, சகோதரி, அப்புறம் சகோதரன் இருந்தாங்கன்னா எல்டர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அப்புறம் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மன அமைதியை தரும். அப்புறம் 2026இல் உங்களோட உடல் ஆரோக்கியம், ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2026இல் பார்த்திங்கன்னா உடல் மற்றும் மன ஆரோக்கியம் கவனம் தேவை உங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மன அழுத்தமும் சோர்வும் போன்ற வரலாம். இதை நீங்கள் எப்படி சமாளிக்கணும்னா யோகா, தியானம் மற்றும் நடைப்பயிற்சி பண்ணுறது மூலமாக உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
அப்புறம் மென்டல் ஹெல்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் மிக அருமையாக இருக்குது. அதுவும் நீங்கள் மெடிடேஷன் இது செய்கிறது மூலயமா வந்து உங்களுக்கு இந்த முழு ஆண்டு 2026 ஆண்டு உங்களுக்கு வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த 2026 எஜுகேஷன் மாணவ செல்வங்களுக்கு இந்த 2026 படிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மாணவர்கள் வந்து படிப்பில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து மெமரி பவர் வந்து மிகவும் அருமையாக இருக்கும். அதுவும் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுப்பாங்க. இப்போ ஏதாவது குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் ஏதாவது எழுதுறாங்கன்னா நல்ல முறையாக வந்து தேர்ச்சி பெற்று அது மூலயமா வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது வந்து அதிகம். இப்போ ஹையர் ஸ்டடி ஃபாரின் ஹையர் ஸ்டடி ஏதாவது படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா குறுப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அப்புறம் பயணங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2026 பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மார்ச் டு மே மற்றும் அக்டோபர் டு டிசம்பர் மாதம் வரை தான் அதிக பயணம் வந்து ஏற்படும். இந்த பயணம் மூலயமா வந்து அவங்க கரியர் லைஃப் ரிலேட்டட் வந்து வேலை சம்மந்தமாக வெளிநாடு வெளியூர் பயண வாய்ப்பு மூலயமா அதிக நன்மை ஏற்படும். ஃபாரின் ட்ரிப் போகலாம்னு நினைப்பவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல லக்கி இயர்னு சொல்லலாம். இந்த மேச ராசிக்காரர்கள் பிறந்தவங்களுக்கு 2026 இப்போ என்ன பரிகாரம் செஞ்சால் இன்னும் நன்மையை உண்டாகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரர்கள் வந்து 2026 நன்மையை வந்து அதிகரிக்க எளிய பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு டியூஸ்டே வந்து சிவன் கோயில் ஆலயத்துக்கு சென்று அபிஷேகம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு வந்து அதிக நன்மை உண்டாகும். அதுவும் இப்போ நான் ஒரு சின்ன மந்திரம் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் சொல்கிற மூலமாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மிக நல்லது விஷயம்தான் அப்படியே உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓம் ஐங்கரகாய நமக இதை வந்து 108 தடவை நீங்கள் ஜபிக்கணும். இதை நீங்கள் உங்களுக்கு சொல்ல 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 உங்களோட வாழ்க்கை வந்து முன்னேற்றம் கொஞ்சம் வேகமாகவே அதிகரிக்கும். உங்களோட அதிர்ஷ்ட கலர் வந்து மரூன் அல்லது ரெட் கலர். நன்றி, வணக்கம்.